முலாஹலாத்துன் நஹ்விய்யா இலக்கண குறிப்புகள். மஸ்தர் மஸ்தர் மஸ்தர்னா என்னன்னு சொல்ல போகிறாங்க. மஸ்தர்னா நசர என்சுரு நஸ்ரன் ஃபாலே ஃபோலு ஃபாலன் அப்படின்னு படிச்சிருப்பீங்கள்ல, அந்த மூணாவதாக வருது மஸ்தர்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். வார்த்தை பிறக்கும் இடம், அதுதான் மஸ்தர். வார்த்தைகள் பிறக்கும் இடம். இப்போ நஸ்ருன் இது வந்து அசல், இதுதான். இதிலிருந்து நிறைய வார்த்தை எடுக்கலாம். நசர் என்சுரு நசரன் ஃபஹு நாசிரு நுசிரு நுசுரு நஸ்ரன் ஃபஹு மன்சூரன், அந்த மாதிரி வார்த்தைகள். அது இல்லாமல் இன்னும் அது கூட மா சேர்றது, மா நசர, லா சேர்றது, லா என்சுரு, அதுக்கப்புறம் லன்னு சேர்றது, லை என்சுர. அந்த மாதிரி ஒரு மஸ்தர்ல இருந்து நிறைய வார்த்தை எடுக்கலாம். மஸ்தர்னா வார்த்தைகள் பிறக்கும் இடம், அதுக்கு பேர் தான் மஸ்தர். அதை பற்றி சொல்ல போகிறாங்க. இஸ்மா இம்மா இருந்தால் முஸ்தக்குன், முஸ்தக்காக இருக்கும், முதல்ல ஜாமிதாக இருக்கும். முஸ்தக்குன்னா இந்த சர்ஃபு வரக்கூடியது. சர்ஃபு எதுலாம் சர்ஃபு வருமோ அது வந்து முஸ்தக்கு. ஜாமிதுனா சர்ஃபு வராதது. இப்போ கவுமுன்னு வார்த்தை கீழே கொடுத்துருக்குறாங்க. கவுமுன்னு வார்த்தை இருக்குது, அதில் சர்ஃபு வருமானா வராது. நஸ்ருன் அப்படின்னு வார்த்தை இருக்குது, அதில் சர்ஃபு வரும். அப்போ சர்ஃபு வந்தால் முஸ்தக்கு, சர்ஃபு வரலாட்டி ஜாமிது அப்படின்னு. அசலில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. முஸ்தக்குனா பிளந்தெடுக்கப்பட்டது, ஜாமிதுனா உறைந்தது அப்படின்னு அர்த்தம். யதார்த்தத்தை நம்ம என்ன வழங்கிக்கணும், சர்ஃப் வந்தால் முஸ்தக்கு, சர்ஃப் வரலாட்டி ஜாமிது அப்படின்னு நம்ம வழங்கிக்குவோம். அப்போ முஸ்தக்கை பற்றி சொல்ல போகிறாங்க, சர்ஃப் வரக்கூடிய பற்றி சொல்ல போகிறாங்க. முஸ்தக் என்பது ஒன்றாக இருக்கும். உஹித எடுக்கப்பட்டது, மின் கைரிகி அது அல்லாததிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஒன்றாக இருக்கும். அப்போ ஆலிமுன்கிற வார்த்தை இருக்குது. ஆலிம் என்பது போல். ஆலிமுன்கிறது வந்து இதிலிருந்து எடுக்கப்படல, இது அல்லாததிலிருந்து எடுக்கப்பட்டது. ஏலேருந்து எடுக்கப்பட்டது இல்முலேருந்து எடுக்கப்பட்டது. வார்த்தை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நல்லா கவனிச்சிங்க. முஸ்தக் என்பது ஒன்றாக இருக்கும். உஹிது எடுக்கப்பட்டது, மின் கைரிகி அது அல்லாததிலிருந்து எடுக்கப்பட்டது, அந்த ஒன்றாக இருக்கும். அப்போ ஆலிம்ங்கிற ஒரு வார்த்தை முஸ்தக்கான இஸ்மு. இது வந்து இதுலேருந்து எடுக்கப்படலை, ஏலேருந்து எடுக்கப்படலை. ஆலிமுன்கிறது எடுக்கப்படலை, அது வந்து இல்முலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. முக்குமலின் என்பதை போல். முக்குமலின்கிறது கமுல எக்குமுல கம்லன். அப்போ கமுல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ முக்குமலுங்கிற வார்த்தை இதுலேருந்து எடுக்கப்படலை, கமுல்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இப்போ மௌசூரத்தின் என்பதை போல் இங்கே சொல்கிறாங்க. முக்குமலிங்கிறது இக்குமாலுங்கிற வார்த்தையிலேருந்து என்ன பட்டுச்சு, எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. மௌசூரத்தின்ங்கிறது வந்து அசர்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை, அதுதான் முஸ்தக் என்பது ஒன்றாக இருக்கும். உஹிது எடுக்கப்பட்டது, மின் கைரிகி அது அல்லாததிலிருந்து எடுக்கப்பட்டது, அந்த ஒன்றாக இருக்கும். ஜாமித் என்பது இம்மா இருந்தால் இஸ்மு தாத்தின் கவும் என்பது போல், அது ஒரு தாத்தான இஸ்மா இருக்கும். அப்போ தாத்துடைய இஸ்மா, ஜாமித் என்பது இம்மா இருந்தால் தாத்துடைய இஸ்மா இருக்கும், அவளது பொருளுடைய இஸ்மா இருக்கும். அப்போ தாத்து அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு அந்த அர்த்தம் மட்டும்தான் இருக்கும். அதிலிருந்து சர்ஃப் எடுக்க முடியாது. அது வந்து தாத்துடைய இஸ்மு. அப்போ பொருளுடைய இஸ்மு அப்படின்னா அதுலேருந்து நிறையா சர்ஃப் எடுக்க முடியும், அது வந்து பொருளுடைய இஸ்மு. அப்போ ஜாமிதான இஸ்மு ரெண்டு வகை. சர்ஃப் எடுக்க முடியாதது, சர்ஃப் எடுக்கிற முடியறது. இதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது, அது உங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். பெரிய கிளாஸில் புரிஞ்சுக்குவீங்க, இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. என்னென்னா சர்ஃபு எடுக்க முடியாதது ஜாமிதில் ரெண்டு, ஜாமிதான் இஸ்மிலே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து சர்ஃபு எடுக்க முடியறது, தாத்துடைய இஸ்மு. ரெண்டாவது மானாவுடைய இஸ்மு. தாத்துடைய இஸ்மில் சர்ஃப் வராது, மானாவுடைய இஸ்மில் சர்ஃப் வரும். அதபின் என்பதை போல், ஜஹ்லின் என்பதை போல், மனின் என்பதை போல். அப்போ இந்த அதபுலேருந்து சர்ஃப் எடுக்கலாம். அதப எதிபு அதுபுன், ஜஹல ஜுகுலு ஜஹுலுன், அது மாதிரி சர்ஃப் எடுக்கலாம். மனா எம்னோ, அது மாதிரி சர்ஃப் எடுக்கலாம். அப்படின்னா சாணி ரெண்டாவது அந்த மானாவுடைய இஸ்மு ஆகிறது. இஸ்மிலிருந்து மானாவுடைய இஸ்மில் நின்று உள்ளதாக இருக்குது, மஸ்தர் ஆகிறது. அப்போ மஸ்தர் ஏலேருந்து உள்ளது அப்படின்னா தாத்தான இஸ்மிலேருந்து வந்ததல்ல, மானாவுடைய இஸ்மிலேருந்து வந்தது தான் மஸ்தர். மஸ்தர் ஆகிறது அசலு ஜமீன் முஸ்தக்காத்துகள் அனைத்திற்கும் அது வந்து அசலாக இருக்கும், மஸ்தர் ஆகிறது.
அசலாக இருக்கும். ஜமீ முஸ்தக்காத். முஸ்தக்காத்துகள் அனைத்திற்கும் அது வந்து அசலாக இருக்கும். முஸ்தக்காத்துகள்னா சர்ஃப் வருதில்ல, லர்பு எலிரிபு லர்புன் ஃபவ லாரிபுன். இதில் 300 வகையான வார்த்தையை மாற்றலாம். இந்த லர்புங்கிற ஒரு ஒத்த வார்த்தையை 358 400 கிட்டத்தட்ட அவ்வளோ வார்த்தைகளை மாற்றலாம். எப்படி? லரப அதில் ஒரு 14, மாலரப அதில் ஒரு 14, லுரிப லுரிபத்து அதில் ஒரு 14 ஃபால் வரும். அப்புறம் மாலுரிப அதில் ஒரு 14. இப்போ அது முலாரியாக மாறுறப்ப எலிரிபான்னு அப்புறம் அது கூட லா சேர்றது, லன்னு சேர்றது, லம்மு சேர்றது, அப்புறம் அமுரு நஹி, இப்படி வந்து 300 350 400 சர்ஃபு கிட்ட எடுக்கலாம். 400 வகையாக திரிக்கலாம், மாற்றலாம். அப்போ முஸ்தக்காத்துகள் இதெல்லாம் இந்த ஒரு இஸ்மு 400 வகையாக மாறுதில்ல, இதுக்கு பேர் முஸ்தக்காத். இந்த முஸ்தக்காத்துகள் அனைத்திற்கும் அசல் வந்து மஸ்தர் தான் அப்படின்னு கிதாபுகார் சொல்கிறாரு. ஒரு அம்சிலா உதாரணங்கள்: மசாதிரு பதுலுன் யாசுன் முதாபாத்துன் திலாவத்துன். இதெல்லாம் வந்து மஸ்தர் முஸ்தக்காத்துகள் இதிலிருந்து எடுக்கிறது தான். பதல் எபுதுலு பதுலுன் ஃபவ பாதிலுன் ஐச எசு ஆயிசுன் தாபயு தாபியு முதாபவுன் தலா எத்துலு தாலின். இதெல்லாம் முஸ்தக்காத். ஓகேவா? இதுலேருந்து மஸ்தர்லேருந்து வந்து அனைத்து முஸ்தக்காத்துகள். அப்போ இந்த முஸ்தக்காத்துகள் அனைத்துக்கும் அசல் இந்த மஸ்தர் தான். தஜ்ரிபாத் பயிற்சி. நகரு ஹஸ்லத்துன் ஹிசாலுன் இன்சியுன் ஜம்மு. ஹஸ்லத்துடைய ஜம்மு வந்து ஹிசாலுன், இன்சியுன ஜம்மு வந்து அனாசியுன், சுன்னத்துடைய ஜம்மு வந்து சுனனன், அதபுடைய ஜம்மு வந்து ஆதாபுன். இதுக்கு அர்த்தம் என்ன? புக்கில் இருக்கு, பார்த்து எழுதிங்க. நசருவல் மௌனா பொருள் கூறுவோம். பாடத்தில் அப்படியே நடத்தியாச்சு, பாடம் வந்துருச்சு. அப்போ புக்கில் பார்த்து எழுதிங்க. நமுல் ஃபராக இதுவும் பாடத்தில் அப்படியே இருக்குது. நக்தசிபுல் இஜாபா பதிலை கண்டுபிடிப்போம். மாஹிய அதவியத்துல் கல்ப் இதயத்துடைய மருந்து என்ன? இதயத்துடைய மருந்து என்ன? வாஜில் மஞ்சள் வீட்டு பாடம். நஸ்தஹரிஜு வெளிப்படுத்துவோம். மின் நஸ்ஸி தர்சி பாடத்தில் இருந்து. நஸ்னா அந்த பாடத்தில் உள்ள வார்த்தைகள், அந்த பாரா மொத்த பாடத்தில் இருந்துன்னு வச்சுக்கோ. பாடத்திலிருந்து வெளிப்படுத்துவோம். ஹம்சத்தை 5 அம்சிலத்தின் உதாரணங்களை மஸ்தருக்குரிய 5 உதாரணங்களை பாடத்திலிருந்து வெளிப்படுத்துவோம்.